மீட்பருயிரோ திருக்கையிலே என்ன குறை ஒன்று நீ சொல் மனமே. என் உயிர் மீட்க தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. என் உயிர் மீட்க தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. விண்ணுலகு உயர்ந்தோ உன்னதர் சிறந்தோ, என் மீட்பர் உயிரோ திருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ திருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவம் மன்னிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. விண்ணுலகு உயர்ந்தோ உன்னதர் சிறந்தோ, மித்திரனே சுத மத்திரமருளும். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை ஒன்று நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. நம்முடைய கவலையை யாவையும் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமளிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. அல்லேலூயா. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா.
கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கையை தட்டி பாடிடுவோம் என்கிற பாடலை கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தி பாடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கையை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கையை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரத கல்லறை மூடின பெருங்கள் புரண்டோருண்டோடுது பாரத கல்லறை மூடின பெருங்கள் புரண்டோருண்டோடுது அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கையை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். நல்ல கரங்களை தட்டி. இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். தாம் கூறின மாமரை விட்டன கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. தாம் கூறின மாமரை கல்லன கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கையை கட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்பா ஆரிய சங்கம் அதிரடி கொல்லுகின்றார். அண்ணா காய்பா ஆரிய சங்கம் அதிரடி கொல்லுகிறார். இன்னபூத கணங்கள் இடி ஒலி கண்டு பயந்து நடுங்குகின்றார். இன்னபூத கணங்கள் இடி ஒலி கண்டு பயந்து நடுங்குகின்றார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கையை கட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகின்றார் ஜெய வீரன். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரன். நம்மேல வாத்திய கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். நம்மேல வாத்திய கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரத கல்லறை மூடின பெருங்கள் புரண்டோருண்டோடுது பாரத கல்லறை மூடின பெருங்கள் புரண்டோடோடின அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன்.
ஆஹா கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கையை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுங்கள். தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. நாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கையை கட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்தாரே ஜெயித்தெழுந்தார் என்ற பாடலை உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. கரங்களை உயர்த்தி நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருமிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருமிடுதே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினதா. எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினதா. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள்
துன்பங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே? மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே? சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, ஆவியால் இன்றும் என்றும் எம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியால் இன்றும் என்றும் எம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியின் ஆச்சாரம் எமக்களித்தாரே, அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். ஆவியின் ஆச்சாரம் எனக்களித்தாரே, அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, பரிசுத்தமாக்குதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். பரிசுத்தமாக்குதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. என் நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் சந்தோஷம்? ஆமா, ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷர்களோடு பேசிக்கொண்டே போறார். எம்மாவூர் என்கிற ஒரு ஊரிலே சில சீஷர்கள் இயேசுவின் கொலை செய்ததை பற்றி, இயேசு மரித்ததை குறித்து பேசிக்கொண்டே போகிறார்கள். உடனே இயேசுவும் அவர்களோடு வழிப்போக்கர்களிலே ஒருவராக அவர்களோடு இணைகிறார். இணையும் பொழுது அவர்களுக்கு நிறைய விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. ஆனா இயேசு அதை விளக்கி சொல்லுகிறார். விளக்கி சொல்லும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. யாரா இவரு திடீர்னு
எப்பவுமே நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்க நமக்கு தெரியாத எதனா ஒன்று சொல்லும் போது தெரிஞ்சவங்க வந்து உட்கார்ந்து நின்று பேசும்போது நமக்கு சந்தோஷமாயிரும். அப்படிதான் பேசுறாரு இயேசு. பேசும்போது இதெல்லாம் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி எல்லாம் நடந்திருக்கு, தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டதெல்லாம் இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு பேசிக்கிட்டே வராரு. அவங்க இடம் வந்த உடனே, அந்த சீஷர்கள் சேரும்படியான இடம் வந்த உடனே இயேசு சொல்றார், நான் கிளம்பி போகிறேன். அவர்கள் வருந்தி அவரை கேட்டுக்கொண்டார்கள், இவ்வளவு தொலைவு வந்துட்டீங்க, எங்களோட தங்கி போங்க அப்படின்னு சொல்லி வருந்தி கேட்டதுனால இயேசுவும் அவர்களோடு போய் தங்க அங்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் அப்பம் பிடுகையில் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எல்லாரும் சொல்லுங்க, கண்கள் திறக்கப்படுகிற ஒரு மகத்துவமான அனுபவம் உயிர்த்தெழுந்த இயேசுவினாலே கொடுக்க முடியும். கரம் உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா ஒரு ஆமென் சொல்லு. அல்லேலூயா. கண்கள் திறக்கப்பட்டது, அவர் மறைந்து போனார். உடனே பைபிள் சொல்லுது, அவர் பேசின வார்த்தைகள் அவர்களுடைய இருதயங்களிலே கொழுந்து விட்டு எரிய செய்தது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளங்களிலே கொழுந்து விட்டு எரிய செய்வர ஒரு அற்புதமான வார்த்தைகள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம். தேவன் நமது மத்தியிலே இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். காலையில எத்தனை சகோதரிங்க இருட்டோட கல்லறைக்கு போனாங்க? எத்தனை சகோதரிகள்? பட்டுன்னு சொல்லுங்க. யார் சொன்னது? 3 பேர், 3 பேர்கள். யார் யார் சொல்லுங்க? இயேசுவின் தாயாகிய மரியாள், மற்ற மரியாள், மகதலேனா மரியாள். 3 மரியாள்கள் போறாங்க. அல்லேலூயா. இருட்டோட. பக்கத்துல இருக்கிறவங்களை கைப்பிடிச்சு எழுந்துக்கோங்க, வச்சுக்காதீங்க, எழுந்துருங்க, படுத்துக்கோங்கம்மா, படுத்துக்கோங்க. வாலி பொண்ணுங்க எழுந்து நில்லு, தோத்துறோம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கைப்பிடிச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எவ்வளவு நெஞ்சு தைரியம் இருக்கும் அவங்க. காலையில இருட்டோட அதுவும் கல்லறைக்கு போறாங்க. கல்லறையில நம்ம போவோமா? நல்ல ஒரு விசுவாசி, ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்ற ஒரு விசுவாசி இருட்டோட காலைல 2 மணிக்கு கல்லறை போகும்போது எப்படி இருக்கும் உனக்கு? நீ நடக்கிற ஒரு நிழல் வரும்போது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவங்களுக்கு தேவ அன்பினால் நிறைந்து. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, தேவ அன்பினால் நிறைந்து. அன்பு பயத்தை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளிவிட்டது. பூரண அன்பினால் நிறைந்திருந்தார்கள். மகதலேனா மரியாளுக்கு என்ன தெரியுமா? இயேசுவை நான் இன்னைக்கு பார்த்துடணும். 3 நாளா பார்க்கல, இயேசுவை நான் இன்னைக்கு பார்த்துடணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு இயேசுவை நான் பார்க்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இயேசுவை பார்க்கணும். 8ஆம் நாளில நான் அவர் விழாவில கை போட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன்னு சொன்னேன். தோமாவுக்காக பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஒரு தனி மனிதனுடைய விருப்பத்தை கேட்டு அதற்காக ஒரு தரிசனம் ஆகிறார்னா, இவரை போல ஒரு தேவன் என்னை நேசிக்க யாரும் இல்லை என்பதை நான் இந்த ஆராதனையில நான் புரிந்து கொள்ளுகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தனிப்பட்ட உன்னுடைய தேவைக்காக தேவன் வருவார். தனிப்பட்ட உன்னுடைய விண்ணப்பத்திற்காக தேவன் வந்துருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்லறை திறந்திடாவே, கடும் சேவகர் பயந்திடாவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. இவங்க பாடிட்டு இருக்கும்போது ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வந்து, இயேசு லாசருடைய கல்லறைக்கு முன்னால் நிக்கிறார். கல்லறை முன்னால் நிக்கிறார் இயேசு. 4 நாள் ஆயிருச்சு. ரிப்போர்ட் எல்லாம் பயங்கரமான ரிப்போர்ட். 4 நாள் ஆயிருச்சு. ரைட்டு. அப்புறம் நாருமே அப்புறம் நீ இங்க இருந்திருந்தா அவன் செத்தா சாவாம கூட இருந்திருப்பான். அப்படியா? இயேசு ஆவியில கலங்கினாரு, ஆவியில கலங்கினாரு.
கண்ணீரும் விட்டுட்டாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்ணீரே விட்டாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? லாசருக்காக விட்டாரு? இல்ல, இவர்களின் அவிசுவாசத்தை கண்டு கர்த்தர் கண்ணீர் விட்டார். ஆமா, ஹல்லேலூயா. ஆனா அங்க வந்து நின்று ஒரு ஜெபம் பண்றாரு. உயிர் தெழுந்த அவர் உயிர் தெழ போறாரு. இவரை எழுப்ப போற பிதாவை நோக்கி ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு சொல்லுங்க? என்ன ஜெபம் பண்றாரு? பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இட்ஸ் a beautiful prayer. ஆகிலும் இந்த ஜனங்க விசுவாசிக்கும்படி நான் இப்படி ஜெபம் பண்றேன்றார். ஹல்லேலூயா சொல்ல மாட்டேன். இதெல்லாம் கேட்டுட்டு மண்ணு மாதிரி நிக்கிறீங்க சிலர். தோத்துற இந்நேரத்துக்கு கையை தட்டி இருக்கணும். ஏன் இப்படி இருக்கிறீங்க மந்தமா? தோத்துற நல்லா கையை தட்டுங்க. அங்க அங்க 1 2 அப்படி கையை தட்டுது. தோத்துற சிலர் தூக்கம் தெளியல போலகுது. தோத்துற கவனிங்க, ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியமான தேவன். அந்த லாசருடைய கல்லறைக்கு முன்னால வந்து நின்று அவர் என்ன நினைச்சிருப்பாரு? யோசிச்சு பாருங்க. லாசருவே வெளியே வான்னு கூப்பிடுறதுக்கு முன்னால யோசிச்சிருப்பாரு, ஒன் டே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு நாள் நானும் கூட இப்படிதான் மரிக்க போறேன். என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க, ஆனா என்னை எழுப்புகிறதற்கு நான் இப்ப கூப்பிட்டேன்ல, அந்த பிதாதான் என்னை எழுப்புவாரு. நல்லா கரங்களை தட்டுங்க. நேரத்துக்கு நல்லா கரங்களை தட்டி இயேசுவேன்னு சொல்லிட்டு இருக்கணும். நானே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the resurrection and the life. Hallelujah. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்னைக்கும் மறியாமலும் இருப்பான். என்ன தேவன் யா! லாசருவை உயிரோடு எழுப்புறாரு. அதை சொல்லிட்டு லாசரு வெளியே எழுந்து வரான். ஆமா, வெளியே எழுந்து வரவன இவனை கட்டெல்லாம் அவிழ்னாரு. ஆனா இயேசுவுக்கு அதெல்லாம் கிடையாது. அவருடைய எல்லாத்தையும் சீலை எல்லாம் அவர் என்ன பண்ணாரு? அப்படியே எடுத்து வச்சுட்டு வந்துட்டாரு. அதை மடிச்சு வைக்க வேண்டியது சபையின் பொறுப்பு. கரங்களை உயர்த்தி அதை ஒழுங்குபடுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? சபையின் ஒழுங்கு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாமா? யாருக்கெல்லாம் சந்தோஷம்? யாருக்கெல்லாம் சந்தோஷம்? மகதலேனா மரியாள், 2 மரியாள் போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. முடியாதுப்பா, இவா கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது, ஜவாப் சொல்ல முடியாது. இவா அவரை பார்த்துட்டா வருவேன்றா, அவர் வரமாட்டாரு. யாரோ தூக்கின்னு போயிட்டுக்கிறாங்க. நம்ம வாசியில பேசினுக்கிறேன், நல்லா கேளு. ஆமா, தூக்கின்னு போயிட்டுக்கிறாங்க. என்ன பண்ணுது தெரியல. இவ கடந்து வரட்டும், அப்புறமா இவளை இது முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு போயிட்டாங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கல்லறைக்கு போய் அழுகிறது விசுவாச பிள்ளைகளுக்கு சில்லறை தனம். அல்லேலூயா. கல்லறைக்கு போய் அழுகிறது, மரித்தவர்களுக்கு முன்பாக அழுகிறது சில்லறை தனம். அல்லேலூயா. நேத்து கூட ஒரு அம்மா சொல்லிச்சு, அம்மா தான் துணையாகுது. எங்க அம்மா துணையா இருக்கும்? மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் இயேசு தேவனாய் இருக்கிறார். நல்லா கையை தட்டணும், பரிசுத்த ஆவியில நிறைந்து தேவனை உயர்த்தணும். அல்லேலூயா. இயேசு யாரு? மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் தேவன். அது மாத்திரம் இல்ல, மரித்த மோசையோடும் மரித்த எலியாவோடும் இயேசு பேசுவார். உயிரோடு இருக்கிற யாக்கோபோடும் யோவானோடும் பேதுருவோடும் இயேசு பேசுவார். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, செத்தவங்களோட பேசுவாரு, உயிரோடு இருக்கிற நம்மோட பேசுவாரு. என்ன ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கிறீங்க சிஸ்டர்? என்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாம்? கைப்பிடி சொல்லுங்க, அவர் ஜீவனுள்ளோருக்கும் மரித்தோருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். கரம் உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? உங்களுக்கு எல்லாம் என்ன பழகிட்டீங்க தெரியுமா? உன் கண்ணீரை துடைப்பார், ஆமென். உன் கட்டுகளை அரைப்பார், அல்லேலூயா. நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்கும், ஆமென். ஏசப்பா. இயேசு உயிரோடு எழுந்தார். இயேசு மரித்தோரோடு பேசுகிறார், ஜீவனுள்ளோரோடு பேசுகிறார். மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். மரித்து போன லாசருவை, செத்து போன லாசருவை அவங்க சகோதரிகள் 2 பேர் சொல்லி அழுதிருப்பாங்க, லாசருவே, லாசருவே, லாசருவே,
எழுந்து வாடா, அக்கா விட்டு போயிட்டியாடா, அழுதுருப்பாங்க. பேர் சொல்லி அழுதுருப்பாங்க. லாசரு வாப்பா, லாசரு. நான் ஒரு இடத்துக்கு போன, ஒரு பாஸ்டர் இறந்துட்டாரு. அவங்க மகன் சொல்றா, அப்பா எழுந்து வாப்பா, செத்தா கூட உயிரோட எழுந்து வந்துருவேன்னு சொன்னிய, இயேசு நாமத்துல எழுந்து வாப்பா. அவன் சொல்றா, அவன் ஃபெய்த், அவன் சொல்றா. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், இயேசு வரும்பொழுது அவர் வருவார். வெரி குட், வெரி குட். உங்களுக்கு போய் நான் சொன்ன பாரு இதெல்லாம், நல்ல கையை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. தெரியாம சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த வெளிப்பாடெல்லாம் வெளியே போய் சொன்னா அழுகுறாங்க, கையை தட்டி ஆவில நிரம்புறாங்க, ஆவில களி கூறுறாங்க. ஹல்லேலூயா. ஆமா, மந்தமா இருக்க கூடாது தேவ பிள்ளைங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க, ரொம்ப ஆச்சரியமான காரியம். இயேசு நமக்கு ரொம்ப அற்புதமான தேவனா இருக்கிறார், அருமையான தேவனா இருக்கிறார். நம்ம அவரை ஆராதிக்க போறோம். ஒரு 10 minutes தான் நம்ம தேவன் என்ன பண்ண போறோம், உயர்த்தி ஆராதிக்க போறோம். எஃப் கார்டு கொடுங்க, எஃப் கார்டு கொடுங்க. தேங்க்யூ லார்ட். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கிருபீன்கள் சேராவின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கிருபீன்கள் சொல்லி சேராவின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆராதிக்கலாமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. ஆராதனை உமக்கு, ஆராதனை, உன்னையோடும் ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே. சொல்லி ஆராதிங்க. அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆவியானவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை Yes, Lord. உமக்கு, We want to go ஆராதனை, and worship you, Lord. ஆராதனை We thank you. உமக்கு, Holy ஆராதனை, name, Lord. ஆராதனை உமக்கு, ஆராதனை,
ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவு கோலையுடையவரே சத்தியமும் தாவீதின் திறவு கோலையுடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர். தேவன் ஆவியாய் இருக்கிறார். இயேசு சொன்னார், எனக்கு இருக்கிறது போல வேற எந்த ஆவிக்கும் எலும்பும் மாம்சமும் இருக்காதுன்னார். ஹல்லேலூயா. அதனால்தான் தோமா வலாவுல கைய போட்டு, ஆண்டவரே என் தேவனே நான். அதனால்தான் சுவிசேஷத்தை இந்த தேசத்திற்கு சுமந்து வந்தான். அதுலயும் ஒரு பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். இயேசுவின் நாமத்திற்கு பெருமை என்ன தெரியுமா? நம்முடைய சென்னை பட்டணத்துல அந்த தோமாவுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நம்ம கொடுத்து வச்சவங்க கை உயர்த்தி சொல்லுங்க, நான் பாக்கியவான் ஆண்டவரே, நான் பாக்கியவதி ஆண்டவரே. இந்த மாபெரும் சுவிசேஷம், தேவனுடைய சாயலான சுவிசேஷம், மகிமையான சுவிசேஷம், என்னை உயிர்ப்பிக்கிற சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம், என்னுடைய சுவிசேஷம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தோமாவின் மூலமாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. Thank you Lord. C minor கொடுங்க, C minor. Thank you Lord. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஆராதிக்கலாம் எல்லாரும். ஒரு 5 நிமிஷம் தான் எல்லாரும் குடும்பமாக சபையாக. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியான என்னையும் உம் பிள்ளையாக மாற்றினீ. ஆவியாக என்னையும் உம் பிள்ளையாக மாற்றினீ. இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. Hallelujah, 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 hallelujah. எக்ஸையா, Hallelujah, 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 hallelujah. உடைஞ்சு போயிருந்தேன், தூக்கி எறியப்பட்டிருந்தேன், ஒரு மூலையில உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தேன். என்னை விசாரிக்க யாரும் இல்ல, என்னை ஆதரிக்க யாரும் இல்ல, என் மேல அன்பு வைக்க யாரும் இல்ல. உன்னை தேடி வந்தார், உன் வீட்டுக்கு வந்தார். கண்ணை மூடி ஆராதி, கைய கட்டாத, அடிமையா நீ தேவனை நல்லா கரம் உயர்த்தி ஆராதிக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். ஆமா, வேடிக்கை பார்க்கிற இடம் இது கிடையாது. ஐ எம் டெல்லிங் யூ, திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம். நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை முன்னால கூப்பிட்டுருவேன், என் கூட சேர்ந்து ஆராதிங்கன்னு. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கர்த்தரை உயர்த்தணும். உன் வீட்டை தேடி வந்தாரு. உடைஞ்சு போன, ஏன் வாழணும்னு கேட்ட, ஏன் இந்த வாழ்க்கைன்னு கேட்ட, உன் வீட்டை தேடி வந்து உட்கார்ந்து இருந்த உன்னை
உடைஞ்சிருந்த உன்னை உருவாக்கும்படி கரத்தை நீட்டி அழைச்சவர் உண்மையுள்ளவர். இது வரைக்கும் உன்னை அவர் கைவிடல. கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியிலே நிறைந்து சொல்லி பாடுங்க. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே. நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. Hallelujah, 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 hallelujah. Thank you Lord. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. முதல் ஆராதனையில அருமையான தாயார் பாஸ்டமாவை கொண்டு கர்த்தர் பேசினார். வாழ்கனாரா, வாழ்த்தினார். வாழறோம். வாழ்கன்னு சொன்னாரு, நாம வாழறோம். அவர் சொன்ன வார்த்தை, அவர் வாயின் வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, வாழ வைக்கும் வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. சி மைனரை கொடுங்க, காட் கொடுங்க. Thank you Lord. Thank you Lord. முடியாதையா வாழ தெரியாதையா, முடியாதையா வாழ தெரியாதையா. இன்னொரு முறை சொல்லலாமா? கை உயர்த்தி. முடியாதையா வாழ தெரியா, முடியாத பாழ உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கரம் உயர்த்தி சொல்லுங்க. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதையா வாழ தெரியாதையா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. ஒரு நாள் இரவு என்னுடைய அம்மா அப்பா இப்படி யோசிச்சாங்க, இந்த உலகத்துல வாழ முடியாது இனிமேல், எல்லாத்தையும் இழந்து போயிட்டோம், எல்லாம் இழந்துட்டோம், நீ வாழ முடியாது, நம்ம 2 பேர் செத்துடலான்னு நினைச்சாங்க. ட்ரெயின்ல தலை கொடுத்து செத்துடலான்னு நினைச்சாங்க. அப்ப அம்மா சொன்னாங்க, நம்ம செத்துட்டா அந்த பிள்ளைகளை, நம்ம உயிரோடு இருக்கும்போது யாரும் இந்த பிள்ளைகளை வந்து பார்க்கலையே நம்ம. அப்ப அம்மா சொன்னாங்க, பாய்சன் கலந்து கொடுத்து பிள்ளைகள் 5 பேரும் செத்த பிறகு நம்ம 2 பேரும் பாய்சன் குடிச்சு செத்துடலான்னு மாலை நேரம் ஒரு 7-8 மணிக்கு யோசிக்கிறாங்க. இரவு 10 மணிக்கு இயேசு என் வீட்டை தேடி வருகிறார்.
இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னால ஒரு ஊழியக்காரனா நிற்கிறேன். செத்திருந்தா 38 வருஷமா இருக்கு. தெய்வம் என்ன தேடி வந்தார். உனக்காகத்தான் அவர் மரித்தார். நீ ஏன் சாகணும்? நீ ஏன் சாகுறன்னு சொல்ற? நீ வாழணும். அவர் உன்னை வாழ்த்துறாரு. நீ வாழணும். இந்த உயிர் தெழுந்த நாளிலே தேவன் உன்னை வாழ வைக்க விரும்புகிறார். கரம் உயர்த்தி சொல்லலாமா? முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா, கிருபையில்லா வாழ முடியாதையா, உங்க கிருபையில்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபைதா நான் நிலைப்பதோ, உங்க கிருபைதா நான் நிற்பதோ நிலைப்பதோ, உங்க கிருபைதானப்பா. சொல்லுங்க பிள்ளைகளை. நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபைதான். கரங்களை உயர்த்தி, இதுவரை நிற்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபைதான். தேவை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. என் எஜமானரே நேசரே, என் துணையாளரே இயேசுவே, என் எஜமானரே நேசரே, என் துணையாளரே, 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 துணையாளரே. கரங்களை தட்டி ஆண்டவர் நம்முடைய ஆராதனையில மகிமைப்பட்டார். தேவன் நம் நடுவிலே இருக்கிறார். தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். பரிசுத்த தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமது மத்தியிலே இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவ ஆவியிலே நிறைந்து, பரிசுத்த வல்லமையிலே நிறைந்து, சேனைகளின் கர்த்தராம் இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். பலவீனமாய் வியாதியா இருக்கிற பிள்ளைகளுக்காக முதல் ஆராதனையிலே ஜெபித்தேன். இப்பொழுதோ நான் சொல்றேன், இயேசு நாமத்தில் அவங்க சுகமாயிட்டாங்க. கர்த்தர் அப்படி செய்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? மிஷனரிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? வருகிற ஏப்ரல் 23 எலெக்ஷனுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் நடக்கிற பயங்கரமான யுத்தங்கள் சமாதானம் பெறும்படி, யுத்தம் ஓய்ந்து அமைதலாய் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் எழுந்து அதட்டும்படியாய் நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்கள் செய்வார். நாம் வைபடட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சத்தமா ஒரு ஆமென். தயவா உட்காருங்க. கர்த்தருக்கு மகிமை
உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நமது மத்தியில அருமையான பாஸ்டர் அவங்க வந்திருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். ஒரு நல்ல ஒரு நம்முடைய மத்தியிலே முன்பு வந்த கிறிஸ்துமஸ் செல்லதுரை அவர் அண்ணன் அவர்கள் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு போதகரும் போதகர் அம்மாவும் இருக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படி உங்களுடைய சபையிலே அவளுக்கு அழைப்பு கொடுங்கள் என்று சொன்னாங்க. நான் அவர்களுடைய வார்த்தைக்கு இணங்க நான் இவர்களை அழைத்தேன். முதல் ஆராதனையிலே அன்பான பாஸ்டர்மா ரொம்ப அருமையா நேர்த்தியா அழகா அவங்க ஒரு டீச்சர் அம்மாவா, ஒரு டீச்சர் பிள்ளைகளுக்கு பேசுறது போல அழகா பேசி முடிச்சாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அந்த பிள்ளைங்க ரொம்ப கஷ்டம் பிள்ளைங்கள. ஆமாம், நீங்கள் ஸ்கூல்ஸில் நீங்கள் சமாளித்ததுனால நீங்கள் பேசி முடிச்சிட்டீங்க. தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இப்பொழுதும் கூட அன்பு போதகரவர்களை கரங்களை தட்டி நம்ம அன்போடு அழைக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சாப்பிட்டதுனால மந்தமாக இருக்கிறோமா, இல்லை சாப்பிடாதனால மந்தமாக இருக்கிறோமா? நாங்கள் வரும்போது இந்த ஆமாம், அந்த ரோடு திரும்பின உடனே எல்லாம் எலும்பு கடிச்சிட்டு இருந்தாங்க. என்னடா இந்த நேரத்தில் எலும்பு கடிச்சிட்டு இருக்கிறாங்களேன்னு பார்த்தா பிரியாணி காலைல 5:45க்கெலாம் போயிட்டுருக்கு. பாஸ்டர் கேட்டால் 3 மணிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்களாம். நீங்கள் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிங்களோ தெரியல. ஆனால் கர்த்தர் பெரியவர். ஆமென். நீங்கள் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலைனாலும் சரி, நான் சாப்பிடல இன்னும். ஆனாலும் கர்த்தர் பலன் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் மத்தியில் நிற்பது தேவ கிருபை. ஆமென். பாஸ்டர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரம் இல்லை, நான் யோசித்து வந்தது வேறு மாதிரி. ஆனால் பாஸ்டர் இவ்வளோ உற்சாகமாக இருப்பார்னு நான் எதிர்பார்க்கல. அவ்வளோ உற்சாகமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உடன் நிறைய பாடகர்கள் இருக்கிறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பொறாமையாக தான் இருக்குது. நிறைய பேர் இருக்கிறாங்களே. சின்ன சபையாக இருந்தாலும் நிறைய ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஆமென். நீங்களாம் ஊழியக்காரங்க தான். நீங்கள்லாம் நினச்சிருக்கலாம் இது இப்படி மேலே தட்டுறது, கீபோர்டு வாசிக்கிறதுலாம் ஒரு ஊழியமே கிடையாது அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா அதுதான் தவறு. இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். ஏன்னால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. சின்ன மனுஷனை தான் உயர்த்துகிறவர். நான் சிறுவனாக இருக்கையில் தாவீது சொன்னார். அப்போவே கர்த்தர் அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டார். ஆமென். எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்றது? தாவீது சும்மா அண்ணன்மார்களை பார்க்கறது தான் போனான். கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரலான்னு போனான். என்னது சாப்பாடு நொறுக்கு தீனெலாம் கொடுத்துட்டு வரலான்னு போனான். போகிறப்ப எல்லாத்தையும் தின்ட்டே போயிருக்கலாம் தாவீது. ஆனால் அண்ணன்மார்களுக்கு கொடுக்கணுன்னு போனவன் பண்டத்தெல்லாம் கொண்டாந்து வண்டி கட்டி வச்சுட்டு கோலியாத்தையே பார்த்துட்டு இருந்தான். ஏன் அவனை பார்த்தான்? அவன் சும்மா வரல, நிந்திக்கிற வார்த்தையோடு கூட வந்தான். யாரை நிந்திச்சான்? அவன் ஆராதிக்கிற தேவன் அவன் நிந்தித்தான். யாரை நிந்தித்தான்? தான் வணங்குகிற கர்த்தரை அவன் நிந்தித்தான். இவனை நான் சும்மா ஓடக்கூடாது. தண்டரை போட்டுங்கிறார் ராஜா. என்னன்னு? இவனை கொல்றவங்கள நான் என் மகளுக்கு கொடுக்குறேன், என் மகளை கொடுக்குறேன், ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் கொடுத்துருவேன்
என்னன்னோ சொல்றான் சவுலு. அதெல்லாம் முடியாது, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் நிந்திக்கிறவன் உயிரோடு இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொன்னது? என்னை நிந்திக்கிறவன் அப்படி இல்லை, என் தேவனை நிந்திக்கிறவன் உயிரோடு இருக்கக்கூடாது. அவன் சொன்னது என்னன்னா, என்ன நிந்திக்கிறவன் அல்ல, நீ என்ன வேணா என்ன நிந்தி, ஆனா நான் ஆராதிக்கிற தேவனை நிந்திக்கிறவனை உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொன்னது விளங்குது? நான் சொன்னது விளங்குச்சா? அப்படின்னா சத்தமா சொல்லலாம். அதே மாதிரி எல்லாரும் சாப்பிட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பாஸ்டர். சாப்பிட்டாங்க இல்லை, சாப்பிட்டுக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு போட்டி வச்சுக்கலாம். எத்தனை பேர் சாப்பிட்டு வந்தீங்க? கை தூக்குன்னு பார்க்கலாம். யாருமே தூக்க மாட்டாங்க பாஸ்டர், யாருமே தூக்க மாட்டாங்க. ரொம்ப உஷாரா. ஹல்லேலூயா. சரி, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போகலாம். கண்களை மூடுவோமா? ஓ ரே பாது கவரபா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிவாது கவரபா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த உயிர் தெழுந்த நாளை தாப்பனே உலகமெங்கும் கொண்டாடுகிற பொழுது நாங்களும் அவர்களோடு கூட சேர்ந்து நீர் உயிர் தெழுந்தீர் என்பதை நாங்கள் அறிந்து கண்டு ருசி பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தர் நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்த வேத பகுதி மார்க்கு 16ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். மார்க்கு 16 முதல் 3 வசனங்கள். ஓ ம் 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 முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. சரி, இப்பொழுது நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். எத்தனை பேருக்கு பதில் தெரியுதுன்னு தெரியல. ஏன்னா உலகம் எங்கும் இந்த கேள்விக்கு இன்னும் நிறைய பேர் பதில் தெரியாம தான் இருக்கிறாங்க. என்றைக்கு ஓய்வு அல்லது என்ன சொல்றது ஆராதனை நாள்? சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா? நம்மளாம் ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால ஞாயிற்றுக்கிழமை சொல்ல வேணாம், உண்மையாகவே சொல்லுங்க. சனிக்கிழமை பார்த்தீங்க, பாதி பேருக்கு சனிக்கிழமை தான் வருது. எத்தனை பேர் சனிக்கிழமை கரெக்ட்னு சொல்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். கை தூக்குனா யாருமே தூக்க மாட்டாங்க. இல்லை இல்லை, அப்படி இல்லை. இப்போ பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை தான் சரின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பாருங்க. பார்த்தீங்களா? அதுக்கும் தூக்க மாட்டாங்க. இது இங்கே இல்லை, இந்த வியாதி இங்கே கிடையாது, ஊழியக்காரர்கிட்டையும் அதே தான். நாங்கள் 500 பேர் எங்ககிட்ட ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் நடத்துகிறோம். நாங்கள் ஒரு 15 பேர் போர்டு மெம்பர். இந்த எந்த கேள்வி கேட்டாலும் நீ என்ன வேணால் கேளு, கையை மட்டும் தூக்க சொல்லாது. கை தூக்குனா எங்களுக்கு கை வலிக்குதோ வலிக்கலையோ நாங்கள் கை தூக்க மாட்டோம். சரினாலும் தூக்க மாட்டோம், தப்புனாலும் தூக்க மாட்டோம். அது நம்முடைய கை வந்த கலை. அதுக்கு பேர் தான் கை வந்த கலைன்னு அர்த்தம். எப்படி கையை எப்படியே வச்சுட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் கை வந்த கலை. இதுக்கும் தூக்க மாட்டோம், அதுக்கும் தூக்க மாட்டோம். ஆனால் கேள்வி என்ன வேணா கேட்டுங்க. ஏன்னா நான் தப்பாக சொல்லிட்டா நான் கேவலமாயிருவேன், கரெக்டாக சொல்லிட்டா நான் நல்லவன், எல்லாரும் நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அப்படி தானே? சரி, இதை நீங்கள் தெளிவாக இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறீங்க. முதல்ல நான் கற்றுக் கொடுக்கறது, ஓய்வு நாள் எது? சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்னும் பொழுது இந்த வசனம் நீங்கள் இப்போ வாசித்தீங்கல்ல, முதல் வசனம் என்ன சொல்லுது? எல்லாம் இல்லை, முதல் வசனம் ஆரம்பம் என்ன சொல்லுது? ஓய்வு நாளான பின்பு. ரைட்டு, என்னைக்கு? ஓய்வு நாளான நாளான பின்பு. 2ஆம் வசனம் முதல் வார்த்தை என்ன சொல்லுது? வாரத்தின் முதலாம் நாள். என்னையா இது? நம்ம படிக்கிறோம்,
வாரத்தின் முதல் நாள் எது? சத்தமா சொல்லுங்களேன். அதுலவும் சந்தேகமா? வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையா? அப்போ அது ஓய்வு நாளா? வசனம் சொல்லுதா இல்லையா? நான் படிக்கல, நீங்க தான் படிச்சீங்க. என் பைபிள்ல ஒருவேளை ஓய்வு நாளான பின்பு நான் இருக்குதே, உங்க பைபிள்ல தானே இருக்குது. கரெக்டா? இதுல என்ன பிரச்சனைன்னா, யாருமே ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தை படிச்சது கிடையாது, பிரசங்கமும் பண்றது கிடையாது. ஏன்னா கொஞ்சம் அப்படியே டைட்டா போகும். அதுல எது முதலாம் நாள் என்ன, ரெண்டாம் நாள் என்ன, மூணாம் நாள் என்னன்னு கேட்டா எல்லாரும் தடுமாறுவாங்க. அதனால நம்மளை அதை விட்டுட்டு மற்ற பகுதியில் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிப்பாங்க. அதில் என்ன பிரச்சனைன்னா, முதல் நாள் என்ன ஆச்சு? ஆண்டவர் என்ன உண்டு பண்ணாரு? அதுதான் தப்பு. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். முதல் நாள் என்னது? வெளிச்சம் உண்டாக கடவுது. அப்புறம் ரெண்டாம் நாள் நீங்க சொன்னது. அப்புறமா கடலை வேற பிரிச்சாரு, எல்லாத்தையும் பிரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நாலாவது நாள் தான் சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைத்தார். அதை எதற்கு படைத்தார்? நாட்களையும் காலங்களையும் குறிக்கிறதுக்காகத்தான் நாலாம் நாள் சூரியன் சந்திர நட்சத்திரத்தை படைச்சார். ஆனா நம்ம நாள் சொல்லும்பொழுது முதலாம் நாள் வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்னனால முதல் நாள் 24 மணி நேரம் நம்ம சொல்றோம். இல்ல, நாலாவது நாள் தான் நாள் கணக்கே ஆரம்பிக்குது வேதத்துல. எது? சூரியன் சந்திர நட்சத்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் அவர்களை படைக்கும் பொழுது இது நாட்களையும் காலங்களையும் குறிக்கிறதற்காய் உண்டு பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தமா சொல்லலாமே. இப்போ எண்ணெயிலிருந்து நாள் கணக்கு ஆரம்பிக்குது, நாலாம் நாள் தான் ஆரம்பிக்குது. சரி, இப்போ முதல் நாள், ரெண்டாம் நாள், மூணாம் நாள், நாலாம் நாள், அஞ்சாம் நாள், ஆறாம் நாள்னு யாருடைய கணக்கு சொல்றாங்க? வேதம் சொல்லுது. ஆண்டுடைய நாளை சொல்லுதா இல்ல ஆதாம் நாளை சொல்லுதா? சத்தமா சொல்லணும். ஆண்டருடைய நாளுன்னு சொல்லுது இல்லையா? அப்ப சனிக்கிழமை எப்படி ஆதாமுக்கு முதலாம் நாள் வந்துச்சு? என்னைக்கு ஆதாம் பிறந்தான்? ஆறாம் நாள் இல்லையா? பாத்தீங்களா? கேள்வி கேட்டோன்னே எல்லாம் பயந்துட்டீங்க. நான் கேள்வி கேட்டா பயந்துருவீங்க. என்னைக்கு ஆண்டவர் அவனை உண்டு பண்ணினார்? முதலாம் அதிகாரம் கடைசி வசனம் இத்தோட ஆறாம் நாள் முடிந்ததுன்னு முடிச்சுட்டு 7ஆம் நாள் 2ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் நாள் ஆரம்பிக்குது. 13ஆம் வசனத்துல அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினான்னு இருக்குது. அப்போ எத்தனாம் நாள் அவன் உண்டு பண்ணினார் ஆண்டவர்? யாருடைய 7ஆம் நாள்? இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, யாருடைய 7ஆம் நாள்? கர்த்தருடைய 7ஆம் நாளை போய் ஏன் 7ஆம் நாள்னு சொன்னா நான் எப்படி போட்டுவேன்? பாத்தீங்களா? ஆமா, நீ எந்த தேதியில பிறந்த அது மட்டும் சொல்லு. எந்த தேதி? 18. நீ எந்த தேதிமா பிறந்த? 27. இவங்க 2 பேருக்கு எத்தனை நாள் வித்தியாசம் சொல்லுங்களேன்? 9 நாள் வித்தியாசம். இவ பிறந்த நாள்ல தான் நான் கொண்டாடுவேன், நீ கொண்டாடுவீங்களா? தயவுசெய்து சொல்லுங்களேன். முடியுமா முடியாதா? ஏன் முடியாது? நீங்க சொல்றீங்களே 7ஆம் நாள் நான் ஓய்ந்திருக்கிறேன். யாருடைய 7ஆம் நாள்ல ஓய்ந்திருக்கிற? ஆண்டோடைய 7ஆம் நாள்ல ஓய்ந்திருக்கிற. ஆண்டோடைய 7ஆம் நாள் எனக்கு எத்தனை நாள்? சத்தமா சொல்லுங்களேன், எனக்கு எத்தனை நாள்? இவ்வளோ நேரம் பேசி நான் உங்களுக்கு விளங்கலைன்னு நினைக்கிறேன். ஆண்டோடைய 7ஆம் நாள்ல யார் பிறந்தா? அப்போ ஆதாமுக்கு எத்தனை நாள்? முதல் நாளா 7ஆம் நாளா? அப்பா, இப்போ சொல்லுங்க, தலையில் இப்படி தட்டி, ஆண்டோடைய 7ஆம் நாள் எனக்கு முதல் நாள்னு சொல்லுங்க. இப்போ விளங்குதா? ஆண்டுடைய 7ஆம் நாள் எனக்கு முதல் நாள். அதுதான் இந்த மார்க் 16ஆம் அதிகாரத்துல ஓய்வு நாளான பின்பு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில். இப்போ வாங்க, எப்போ போனாங்க?
வாரத்தில் முதல் நாள் தான். எப்ப எந்த நேரத்துல போனாங்க? அதிகாலை. சூரியன் உதயமாகும். சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாலேயே அதிகாலையில. இன்றைக்கு எனக்கு பிரியமான தேவச்சனமே, 7ஆம் நாள் கர்த்தருடைய 7ஆம் நாள் எனக்கு முதல் நாள். அவரும் 7ஆம் நாள்ல ஓய்ந்திருக்கிறார், நானும் அவருடைய ஓய்வு நாள்ல ஓய்ந்திருக்கிறேன். ஆனால் அந்த ஓய்வு நாளில எத்தனை மணிக்கு போனான்னு வசனம் சொல்லல, எப்போ போனான்னு மட்டும்தான் வேதம் சொல்லுகிறது. சரி, ஆண்டவர் எப்போ உயிர் தெழுந்தார்? எங்கேயாவது வேத வசனத்துல ஆதாரமா எங்கேயாவது இருக்குதா? அவர் எப்போ உயிர் தெழுந்தார்னு இல்லவே இல்லை. ஆனா அவர் எப்படி உயிரோடு எழுந்தாரா இல்லையான்னு போன மரியாளுக்கோ மார்த்தாளுக்கோ சலோமேக்கோ தெரியாது. ஆனா அவங்களுடைய எண்ணம் எல்லாம் என்ன இருந்ததுன்னா, நான் 3ஆம் நாள், அவர் மரித்து 3 நாள் ஆயிடுச்சு, ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு உயிரோடு எழுந்திருப்பேன்னு. அவர் எழுந்ததுக்கு முன்னால போய் பார்த்தணும். எத்தனை பேருக்கு நான் சொன்னது விளங்குது? அவர் உயிரோடு எழுந்திருப்பதற்கு முன்னாடி போய் பார்த்துடணும்னு 3 பேர் போனாங்க. 3 பேர்ல 2 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரே ஒரு சகோதரி மாத்திரம் அங்கே நின்று அழுது கொண்டிருந்தாள். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அதே அழுது கொண்டு இருக்கிற சகோதரிடத்துல தான் இயேசு தோட்டக்காரனை போல வந்து நின்று, ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய், ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய், நீ இனிமே அழாத மரியாளே என்று கூட்ட பொழுது உடனே இம்மீடியட்டா என்ன சொன்னான்? போதகரே என்று அர்த்தம் கொள்ளும்படி ரபுனி என்று சொன்னான். ஆமென். அப்போது இயேசு என்ன சொன்னார்? என்னை தொடாத, இன்னும் நான் பிதாவினிடத்தில் போகவில்லை, இன்னும் நான் என் பிதாவினிடத்தில் போகவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ போனதுக்கு முன்னால தான் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆமென். இவங்க 3 பேர் போனதுக்கு முன்னால தான் இயேசு உயிரோடு எழுந்தார். எழுந்த உடனே அவர் பிதாவினிடத்தில் போறதுக்கு முன்னாலேயே மரியாள் அவளை சந்தித்து விட்டார். சத்தமா சொல்லலாமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் குறிப்பிடப்படல, ஆனா அவர் பிதாவினிடத்தில் உயிர் தெழுந்த உடனே போயிருக்கணும். ஆனா போகாம எங்க இருக்கிறாரு? இன்னும் தோட்டத்திலே தான் இருக்கிறாரு, கல்ற தோட்டத்திலே தான் இருக்கிறாரு. ஆனா மரியாள் போன உடனே ஆண்டவர் சொன்னார், மரியாளே அப்படின்னு கூப்பிட்ட உடனே ரபுனின்னு என்ன தொடாத, நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் போகவில்லை. ஹல்லேலூயா. அப்போ இவள் போன நேரம் என்ன? அதிகாலை. எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த அதிகாலை என்பது அநேகருடைய வாழ்க்கைக்கு மாறுதலை கொண்டு வருகிற ஒரு நேரம். அதிகாலை என்பது என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிற நேரம். ஏனென்றால் நான் இயேசுவோடு கூட இடைப்படவும் முடியும், இயேசுவை விடாமல் பற்றி பிடித்து கொள்ளவும் முடியும், அவரோடு கூட ஐக்கியப்படும்படியான நேரம் எது என்றால் அதிகாலை நேரம். அதிகாலை வேளையில அந்த சகோதரி ஆண்டவரை தரிசித்தாள். காரணம் என்ன? அவர் பிதாவினிடத்தில் போவதற்கு முன்பாகவே இயேசுவை சந்திக்க அவளுக்கு ஒரு பெரிய கிருபை கொடுத்தது. எனக்கு பிரியமான தேவச்சனமே, கர்த்தருடைய வேளை, அதிகாலை வேளை நம்மை சந்திக்க அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். சத்தமா சொல்லலாமே, யார் தேடினா கண்டடைவார்கள்? அதிகாலையில் தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டடைவார்கள். காலையில எழுந்த உடனே முதல்ல யாரை தேடணும்னா, இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சணும்? இன்னைக்கு இவன் மூஞ்சில முழிச்சேன்,
இன்னைக்கு விளங்கவே வழங்காது. இது நரி மூஞ்சில் முழிச்ச முகம், விளங்கவே விளங்காது. அதுக்கு தான் தாவீது ஒரு ரெமடியே கொடுத்துருக்கிறார். தாவீது என்ன சொல்லிக்கிறாரு? ஒரு ரெமடி கொடுத்துருக்கிறார். வாசிக்கலாமா? சங்கீதம் 17:15 வாசிங்க. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். எதுல? நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் பொழுது உமது சாயலால் திருப்தியாவேன். சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கு அதிகாலையில நான் ஆண்டோட முகத்துல முழிச்சேன். இன்னும் நிறைய பேருக்கு வழங்கல. என் புருஷன் மூஞ்சில முழிச்சேன், இன்னைக்கு வழங்காது. என் பொண்டாட்டி மூஞ்சில முழிச்சேன், எனக்கு வழங்காதுன்னு சொல்றதை விட்டுட்டு, என் பிள்ளைங்க மூஞ்சில முழிச்சேன், வழங்காதுன்னு சொல்றதை விட்டுட்டு, அதிகாலையில் நீதியில நான் எழுந்திருப்பேன். அவருடைய சாயல் பார்க்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதிகாலையில் அவருடைய முகத்துல நான் விழிப்பேன். ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்வார். நீங்களாம் நினைக்கலாம், இவர் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு. நான் சொல்லல, உங்க கையில இருக்கிற வேதம் தான் சொல்லுது. எத்தனை பேருக்கு விளங்குச்சுன்னு சொல்ல தெரியல. என் கையில இருக்கிற வேதமா சொல்லுது. எத்தனை பேர் கையில வேதம் வச்சுன்னுக்கிறீங்க? படிக்கிறீங்களா? தயவுசெய்து எடுத்தோடனே படிக்காதீங்க. எடுத்தோடனே சங்கீதம் தான் வரும். ஒருத்தர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, அன்னைக்கு வரைக்கும் பைபிள் வாசித்து கிடையாது. ஆண்டவரே, இன்னைக்கு நான் போற காரியத்தை ஜெயமாய் மாற்றித்தாரும் அப்படின்னு வேதத்தை திறந்தான். திறந்த உடனே என்ன வந்துச்சுன்னா, யூதாஸ் 4 கொண்டு செத்தான். என்ன வந்துச்சு? ஐயோ, இது நல்ல வசனமே இல்லை ஆண்டவரே, மன்னிச்சுங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, எனக்கு நல்ல வசனமா தாங்க ஆண்டவரே, இன்னைக்கு போற காரியம் ஜெயமா முடிக்கிறதுக்கு நீங்க வசனம் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திறந்தான். நீயும் போய் அந்தபடியே செய். வந்த வசனம், நீயும் போய் அந்தபடியே செய். ஐயோ, யூதாஸ் மாதிரியா நான் சாண்டு கூட சாவணும் அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுதான். ஆண்டுகிட்ட புரண்டு அழுது ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இப்பயாவது எனக்கு ஒரு நல்ல வசனம் தாங்க அப்படின்னு திறந்தான். நீ செய்ய வேண்டியதை துரிதமாய் செய்யினார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, பைபிளை திறந்து வாசிக்காதீங்க, நீ அந்தபடியே செய்யினுவார் ஆண்டவர். ஆனா நீதியில் உம்முடைய முகத்தை நான் தரிசிப்பேன், உம்முடைய சாயலால் நான் திருப்தியாவேன் என்று எழுந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிரோடு எழுந்தவர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இந்த 2 வசனத்துல இப்படி ஆண்டவர் பேசுறாருன்னு சொன்னா, அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல என்னை பார்த்து தான் சொன்னார். தயவுசெய்து உங்களை பார்த்து சொன்னாருன்னு நான் சொல்ல வரல. வாசிங்க. கர்த்தராகிய தம்மை எல்லாம் எடுத்துட்டீங்களா? இருங்க, எல்லாம் எடுத்துட்டீங்களா? அப்போஸ்தலர் 17:27 கர்த்தராகிய தம்மை அவர்கள் எப்படி தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாய் தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். ஹல்லேலூயா. அப்ப எதுக்கு ஆண்டவர் காலையில அவர் முகத்தின் சாயலில விழிக்க சொன்னார், அதிகாலையில் அவரை தேட சொன்னார்னா, அப்பயாவது தடவையாவது கண்டுபிடிப்பேன்னு தான். மொபைல் தான் எடுப்பீங்க காலையில. பாஸ்டர் சொல்றாரு, இனிமே மொபைலை தேடாதீங்க, பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறாரான்னு தேடுங்க. சத்தமா சொல்லுங்களேன். என்ன இதை சொன்னாதான் சொல்லுவீங்களா அல்லையான்னு? இனிமே என்ன பண்ணணும்? யார் தேடணும்? காலையில் எழுந்தோடனே யாரை தேடணும்? ஆண்டவரை பார்க்க முடியலன்னா தடவியாவது பாருங்க, பக்கத்துல இருக்கிறாரான்னு. நான்லாம் அப்படிதான் தேடி தேடி தான் இப்போ இன்னைக்கு உங்க முன்னால் நிக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான்லாம் அப்படி தேடி தேடி தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன்.
அதே மாதிரி தான் ஊழியக்காரராகி உங்க பாஸ்டும் அப்படி தடவி தடவி தேடினால தான் உங்களுக்கு ஊழியக்காரராக வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எழும்புனாதான், வாயை திறந்தாதான் கர்த்தர் வாயை, என்னங்க எது சொன்னாலும் வாயை திறக்க மாட்டேங்குது. இன்னைக்கு உங்க வீட்டில் எல்லாம் பிரியாணி உண்டு, சத்தமா சொல்லாமே இல்லையா? வேணுமா வேண்டாவா? வாயை திறக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் பிரியாணி கொடுப்பார். சத்தமா சொல்லாமே. ஏங்க அது கூட ஆமாம் சொல்ல மாட்டீங்க? சோ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது உங்களை பார்த்தா. ஏன்னா எனக்கு இந்த படியை தாண்டுவனா, நீ போற வழியில இந்த படி தாண்டி போகணுமா, போவியா, யோசித்துங்க. எனக்கு ஒரு சில சமயங்களில் ஒரு சில காரியங்களை நான் யோசித்து பார்ப்பது உண்டு. கர்த்தர் அதிகாலையில் தேட சொன்னார். அதிகாலையில் தேடுறவங்க வாய்கள் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அதிகாலையில் தேடுறவங்க வாய்கள் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஏன்னா அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம். அப்பா இருங்க கொஞ்சம் என்ன யோசிச்சு சொல்லுங்க. முதல்ல பிழைக்கிறோம், அப்புறம் எத்தனை பேர் அசைறோம்? அசைறமா இல்லையா? சங்கே ஓதிட்டான். நம்ம அசைஞ்சா கர்த்தருக்குள் இருக்கிறோம். ஆமென். ஆகவே கர்த்தருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்பா இந்த இருக்கிறோம்ன்றதுன்னா என்ன அர்த்தம்? உயிரோடு இருக்கிறதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நான் நிற்பதும் அதெல்லாம் என்னது? நான் நிற்பது நிர்மலமாக இருப்பதும் கிருபையா? ரைட், நல்ல வேளை நீங்க தப்பிச்சிங்க. சிலர் சொல்லுவாங்க சுத்த கிருபைன்னுவாங்க. 3:22 பாஸ் கரெக்டாக சொன்னார் பாருங்க. புலம்பல் 3:22. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே தான் இருக்குது. இதுல நிறைய பேர் சுத்த கிருபைன்னுவாங்க. எத்தனை பேருக்கு சுத்தமா இருக்குதுன்னு தெரியல. சரிங்களா? கிருபை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்குள் நான் பிழைத்திருக்கிறேன், இப்போ அசைகிறேன். நீ அசையாம இருந்தா போயிட்டேன்னு அர்த்தம். அசைஞ்சா உயிரோடு இருக்கிறேன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறமா வார்த்தை என்ன சொல்லுது? இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப அதிகாலையில் தேடினா நான் அசைவேன், நான் பிழைத்திருப்பேன், நான் கர்த்தருக்குள் இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அதிகாலை மரியாள் போனது போல நானும் அதிகாலையில் கர்த்தரை தேடுவேனானால் கர்த்தருக்குள் நான் பிழைத்திருப்பேன், அசைவேன், நான் கர்த்தருக்குள் இருப்பேன். அப்பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து நடத்துவான். ஹல்லேலூயா. 2வது மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அதிகாலையில இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். யாரு? இயேசு கிறிஸ்து. எனக்கு பிரியமானவர்கள, அதிகாலையில இயேசு கிட்ட மரியாள் வந்ததற்கு காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து அதிகாலையிலேயே எங்க போனாரு? இருட்டோட வனாந்தரத்துக்கு போய் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணார். சத்தமா சொல்லுங்களேன், ஜெபம் பண்ணார். அதே போல நான் அதிகாலையில இருட்டோட எழுந்து ஜெபம் பண்ணினால் கர்த்தரை தரிசிப்பேன். அப்போ நான் அசையணும், இருக்கணும், நான் பிழைத்து இருக்கணும்னா இயேசு அதிகாலையில என்ன செய்தாரோ அதே மாதிரி நான் அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேனானால் என் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அப்போ இந்த நாள் வரைக்கும் ஒருவேளை நான் அப்படி செய்யவில்லை என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இனிமே அதிகாலையில நான் ஜெபம் பண்ணுவேன். ஆமென். ஏனென்றால் இயேசு எனக்காகவும் உங்களுக்காகவும்
அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அதிகாலையில ஜெபம் பண்ணினார். ஆமென். அவருக்குள் இருக்கும்படியாய் ஜெபம் பண்ணினார். ஏன் அதிகாலையில ஜெபம் பண்ணினார் என்றால், சங்கீதம் 46:5 சொல்லுகிறது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமென். அந்த அதிகாரம் முதல் வசனத்துல என்ன சொல்கிறார்? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து. எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். அது எப்ப நடக்கும்னா, இப்ப வாசிங்க, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். எப்ப நடக்கும்? அதிகாலையில தான் நடக்கும். சகாயம் எப்ப கிடைக்கும்? அதிகாலையில கிடைக்கும். அதிகாலையில சகாயம் கிடைச்சதுன்னு வச்சுங்க, எல்லாமே நடக்கும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க நம்பினாலும் சரி, நம்பலைனாலும் சரி, சொல்லியே தான் ஆவேன். நீங்க சொல்லக்கூடாதுனாலும் நான் சொல்லி தான் ஆவேன். ஏன் சொல்றேன்னா, இந்த காரியம் நீங்க கொஞ்சம் நிதானிச்சு யோசித்து பார்த்து எனக்கு பதில் சொல்லுங்க. 6th அட்மிஷன் எப்போ நடக்கும்? 6th ஸ்டாண்டர்ட் அட்மிஷன்லாம் எப்போ நடக்கும்? பிப்ரவரி மார்ச்லேயே அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, ஏப்ரல் மாதம் எக்ஸாம் வைப்பாங்க, மே மாதத்தில் லிஸ்ட்டு போட்டு அட்மிஷன் முடிச்சிடுவாங்க, ஜூன் மாதத்தில் ஸ்கூல் தொடங்குவாங்க. கரெக்டா? இதுதானே ப்ரொசீஜர். எல்லா ஸ்கூல்லையும் அதுதானே, அப்படி தானே? நீங்கள் சொல்கிறது, நான் சொல்கிறது விளங்குதா? சரின்னா ஆமென்னு சொல்லுங்க, இல்லாட்டா இப்படி தலையாத ஆட்டுங்க. தெரியுதா? அப்போது மே மாதம் அட்மிஷனு முடிஞ்சிடும், ஜூன் மாதம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு இடம் கொடுத்தார் ஒருத்தர். அவர் சபையை அங்கே கட்டினேன். அங்கே ஒரு 200 பேர் மேலே ஞானஸ்நானம் கொடுத்து அங்கே சபை நடத்தின்னு இருக்கேன். எனக்கு இடம் கொடுத்தவர், அவர் பையன் 5th முடிச்சிட்டான். 5th எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தான், தமிழ் மீடியத்தில் படித்தான். அவனுக்கு ஒரு ஆசை, அப்போ நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும். அப்போ 6th அட்மிஷன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் வேணும். அப்போ வேலூரில் ஊரிஸ் ஹை ஸ்கூல்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. அப்புறம் நர்சரி ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இங்கே படிக்கணும்னு அவனுக்கு விருப்பம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா என்கிட்ட, பாஸ்டர் என் பையன் 6th இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணுன்றான், எனக்கு ஒரு அட்மிஷன் வாங்கி கொடுங்கன்னாரு. அதுக்கு என்ன, வா நான் நாளைக்கு போகலாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டேன். இது என்னைக்கு நடக்குன்னா, ஜூன் 4ஆம் தேதி நடக்குது. என்னைக்கு? ஜூன் 4ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை. நீ வா நாளைக்கு போய் ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கிடலான்னு சொல்லிட்டேன். என்னது? ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நானும் காலையில் ஊரிஸ் ஹை ஸ்கூலுக்கு போகிறோம். போனால் ஸ்கூல் காலியாக இருக்குது. அட்மிஷன்னா எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் இல்லையா? ஸ்கூல் காலியாக இருக்குது, கிளாஸ் நடந்துன்னுக்குது. நான் உள்ளே போனேன், ஹெட்மாஸ்டரும் ஃப்ரீயாக இருக்குது. அப்பா, ஃப்ரீயாக இருக்கிற ஹெட்மாஸ்டர் வா அப்படின்னு நான் அவரை கூட்டிகிட்டு கதவை தட்டினேன். எஸ் கமின் அப்படின்னாரு. உள்ளே போனோம். உள்ளே போனோடனே குட் மார்னிங் சார்னா, குட் மார்னிங்னாரு. ப்ரைஸ் லாட்னாரு. வாங்க உட்காருங்கன்னாரு. உட்காந்தோடனே என்ன வேணும்னு கேட்டார். சார், இவர் எனக்கு இடம் கொடுத்துருக்குறாரு, இவர் வீட்டில் ஒரு சர்ச்சு கட்டியிருக்கிறேன், இவர் பையன் இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு விருப்பப்படுறான் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, எந்த கிளாஸ் அப்படின்னாரு. 6th சார் அப்படின்னேன். 6th அப்படின்னு யோசிச்சுட்டு முன்னால் ஒரு அப்ளிகேஷன் கத்தியாக வச்சுருக்காரு, இவ்வளோ உயரத்துக்கு. இதை பாருங்கப்பா பிரதர், இதை பாருங்க, இவ்வளோ லெட்ரு, டைரக்டரு, எம்எல்ஏ, எம்பி எல்லாரும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு லெட்டர் கொடுங்க, இந்த பையனுக்கு அட்மிஷன் வேணும்னு சொல்லி எழுதி ஒரு லெட்டர் கொடுங்க, இதில் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு எப்போ அவனுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்போ இவனுக்கு நான் கொடுக்குறேன், மேலேயே வச்சுக்கிறேன் அப்படின்னாரு. எதை? லெட்டரை வாங்கி மேலேயே வச்சுக்கிறேன், நான் இவனுக்கு இடம் கொடுக்குறேன். ஆனால் லெட்டர் எழுதி கொடுத்துருங்க, இவ்வளோத்தையும் நான் பார்த்து அலசி ஆராய்ஞ்சி இவங்களெல்லாம் கேட்டுருக்குறாங்க, நீங்களும் ஒரு லெட்டர் கொடுங்க, அதையும் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்ட்டார்.
இப்போ கிடைக்குமா? தயவுசெய்து சொல்லுங்க, கிடைக்குமா கிடைக்காதா? அப்பா, இப்போதான் உங்க வாயில கரெக்டாக வந்துக்குது. என்னது? கிடைக்காது. வெரி குட். சரின்ட்டு வெளியே வந்தேன். ஒரு காகிதம் ஒரு 10 காசு கொடுத்து வெளியில் போய் வாங்கிட்டு வந்து லெட்ரு எழுதி தகப்பன்கிட்ட கையெழுத்து வாங்கி நேர கதவு தட்டுன்னு உள்ளே போனேன். உள்ளே போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட, சார் அப்படின்னா என்ன வேணும்னாரு. 6th அட்மிஷன் வேணும் சார்னு. அப்படியா, என்ன விஷயம், என்ன கிளாஸு அப்படின்னாரு. இங்கிலீஷ் மீடியம் வேணும் அப்படின்னேன். அப்படியா அப்படின்னு லெட்டர் கையில் கொடுத்தேன். உட்காருங்க அப்படின்னாரு. உட்காந்தோம். லெட்ரு வாங்கி அப்படி படித்தார். படிச்சுட்டு அட்மிட் அப்படின்னு கையில் போட்டு கையில் கொடுத்தாரு. வெளியே கிளார்க் இருக்கான், அவங்ககிட்ட ஃபீஸ் கட்டிட்டு நீங்கள் பையனை நாளைக்கு கொண்டாந்து சேர்த்துருங்கன்னாரு. நான் வாங்கினேன். தேங்க்யூ சார் அப்படின்னா வெளியே வந்து நேராக கிளார்க்கிட்ட போனேன். போயிட்டு அந்த லெட்டரை கொடுத்து, அப்பா ஹெட் மாஸ்டர் ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்கிறாரு, எவ்வளோ ஃபீஸுன்னு கேட்டேன். எதுக்குன்னு கேட்டான். அதில் இருக்கு பாரு, இங்கிலீஷ் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு அட்மிஷன் எவ்வளோ ஃபீஸுன்னு கேட்டேன். ஏற்கனவே அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்களான்னு என்ன கேட்டான். அப்ளிகேஷனா அப்படின்னு நான் முடப்பாக கேட்டேன். ஏன்னா எனக்கு அப்ளிகேஷனை பற்றி ஞாபகமே இல்லை. நான் அப்ளிகேஷன் எதுவும் இல்லை அப்படின்னோடனே, அப்படின்னா அப்ளிகேஷன் கொடுங்கண்ணா. அப்ளிகேஷன் இல்லை, நீ தான் கொடுக்கணுன்னு. ஃபார்மு நான் தூக்கி பரண மேலே போட்டு 1 மாதம் ஆகுது, இந்நேரத்துக்கு வந்து அப்ளிகேஷன் கேட்குறியா அப்படின்னு கோபத்தில் லெட்டர் எடுத்து நேர ஹெட்மாஸ்டர் ரூமுக்குள்ளே போனான். போன வேகத்தில் வெளியே வந்தான். சார் அவர்கிட்ட என்ன சார் சொன்னீங்கன்னா, நான் ஒன்றும் சொல்லலப்பா, அட்மிஷன் வேணும்னு தான் சொன்னேன். இருங்க சார்ன்ட்டு பரண மேலே தேடி ஒரு அப்ளிகேஷன் எடுத்து கையில் கொடுத்து ஃபில்அப் பண்ணுங்க சார்னா. அவன் கோபத்தில் ஃபில்அப் பண்ணுங்கன்னா ஃபில்அப் பண்ணி கையில் கொடுத்தோன்னே போய் ஹெட்மாஸ்டர் கையெழுத்து வாங்கிடுவான். அவன் மைண்ட் செட் என்னன்னா, ஹெட்மாஸ்டர் தெரியாமல் கூட போட்டிருக்கலாம். அதனால அப்ளிகேஷனில் கையெழுத்து போடுற நேரத்துலையாவது, ஓஹோ இவன் அப்ளிகேஷன் இல்லாமலே லெட்டர் கொடுத்துருக்குறான் அப்படின்றத ஹெட்மாஸ்டர் பார்த்து என்ன பண்ணுவார், இவனுக்கு கொடுக்க மாட்டார்னு நினச்சிட்டு சொல்லி கொடுத்தான். கொடுக்கும்போது என்ன பண்ணான்னா, நான் எழுதின லெட்டர் அப்ளிகேஷன் பின்னால் வச்சு பின் பண்ணி கொடுத்தான். ஏன்னா மேலே அப்ளிகேஷன் பார்த்தா அப்ளிகேஷனில் கையெழுத்து போட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ண மாட்டார், போட மாட்டார்ல. அதனால அப்படி கொடுத்தான். நான் போய் நேராக போய் கொடுத்தேன். கொடுத்துட்டு, சார் அப்ளிகேஷனில் உங்களை கையெழுத்து போட்டு சொல்கிறார் கிளார்க் அப்படின்னேன். அப்ளிகேஷனா, உட்காருங்க அப்படின்னாரு. அப்பவும் அப்ளிகேஷனான்னு கேட்டு உட்காருங்கன்னாரு. உட்கார்ந்தேன். உட்காந்தோடனே, இப்போ தான் அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க, அட்மிஷனில் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு, 6 நாள் ஆயிடுச்சு, கிளாஸ் ஆரம்பிச்சு, இப்போ வந்திருக்கிறீங்களேன்னாரு. நீங்கள் தான் சார் அட்மிட் பண்ண சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, நான் எங்கே அட்மிட் பண்ண சொன்னேன் அப்படின்னாரு. பின்னால் லெட்டரில் இருக்குது பாருங்க சார்னு. அவர் அப்ளிகேஷன் தூக்கிட்டு கீழே பார்த்தா லெட்டரில் என்னன்னு இருக்குது, அட்மிட்னு சொல்லி யார் கையெழுத்துக்குது. அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, நான் எப்போ போட்டேன் இந்த கையெழுத்துன்றார். நான் எப்போ போட்டேன் இந்த கையெழுத்து, இப்போதான் சார் வந்து உங்ககிட்ட கையெழுத்து வாங்கினேன். அப்படியா சார், தயவுசெய்து மன்னிச்சுங்க அப்படின்னு அப்ளிகேஷனில் வேகமாக கையெழுத்து போட்டு, ப்ளீஸ் கொண்டு போய் பணத்தை கட்டி சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்து விடுங்க, நீங்கள் உட்காருங்கன்னார். நான் உட்காந்தேன். அவர் நின்றுட்டே கேட்டார், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னாரு. நான் பேங்க்கில் வேலை செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன் அப்படின்னேன். என்ன ஊழியனார், சபை வச்சுருக்கிறேன் அப்படின்னோடனே, சார் தயவுசெய்து மன்னிச்சுக்குங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். என்னுடைய நிலைமையை அவரால் மாற்றக்கூடுமானால், நிச்சயமாய் உயிரோடு இருக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் உங்களோடு கூட மாத்திரமல்ல, உங்க கூட வந்தாரு, அவர் கூட இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அந்த சிறு பிள்ளையினுடைய வாஞ்சையை நிறைவேற்றுவதற்காய் கர்த்தர் கிருபை கொடுப்பாரானால், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவரால் முடியும். எப்பொழுது அவர் சகாயம் பண்ண ஆரம்பிப்பதற்கு முன்பாய் நான் அவரை அதிகாலையில் தேடும் பொழுது, கர்த்தர் எனக்காய்
எல்லாவற்றையும் செய்வார். அவர் கிருபை என்னை நடத்தும். ஆமென். அல்லேலூயா. அதுதாங்க சகாயம். அவர்தான் சகாயம் பண்ணுகிறவர். ஆமென். அல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமான தேவச்சனமே, காலையில மார்க் 16 அதிகாரம் 9 சொல்லுது, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனான மரியாளுக்கு முதல் தரிசனமானார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, மார்க் 16 அதிகாரம் 9 வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு, சத்தமா சொல்லுங்களேன், மகதலேனா மரியாளுக்கு, அந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது முதல் தரிசனமானார். நீ அதிகாலையில் எழுந்து கர்த்தரை நோக்கி பார்த்தா முதல் உன் வீட்டிலே உன்னோடு கூட பேசுவார். எனக்கு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இன்றைய தினம் வரைக்கும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்ததுக்கு காரணம், பாஸ்டர் அவர்களை ஆசீர்வதித்ததுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல கர்த்தருடைய சாயல்ல தான் நாங்க வெளிப்போம். ஆமென். கர்த்தருடைய சாயலால் திருப்தி ஆவோம். கர்த்தரிடத்துல கேட்டது எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, யார் வந்தாலும் சரி, சிஸ்டர் காலைல சாட்சி சொன்னாங்க, எங்களுக்கு விரோதமா பக்கத்து வீட்டுக்காரன் எங்களை வீட்டு காலி பண்ண சொன்னான். இன்ஸ்பெக்டர் அதுக்கு உடந்த, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே உடந்த, அவனுக்கு கையில் காசு கொடுத்துட்டான். அவன் மிலிட்டரியிலேருந்து வந்தவன், நல்லா காசு கொடுத்துட்டான். வீட்டை காலி பண்ணுறியா இல்லையா? 1 வருஷம். எத்தனை நாள்? 1 வருஷம். கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் இன்ஸ்பெக்டர் இது ஏட்டு ஒருத்தர் வந்து நிற்பார். உங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாரு என்ன. அப்போ தான் ஜெபம் பண்ணுவோன்னுவேன், ஆள் நிற்பான். அப்படி இருந்த நேரத்தில் நான் நல்ல வேளை கர்த்தர் என்னை வெளிநாட்டுக்கு கொண்டு போனார். எங்கள் வீட்டை மாட்டினார், போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாட்டினார். அதுக்கப்புறம் நடந்தெல்லாம் பெரிய காரியம். இப்போ என்ன வீட்டை காலி பண்ண சொன்னவன் இப்போ அங்கே இல்லை. வீட்டை காலி பண்ணி 7 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம் ஆச்சு. அவர் இங்கே தான் சுற்றி நிற்கிறாரு, சென்னையில் தான் இருக்கிறாரு. பாருங்களேன் எப்படிலாம் மாட்டுறாங்கன்னு. திடீர்னு ஒரு நாள் நானும் சிஸ்டர் ஒரு செய்தி கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். ஆழ்வார் திருநகரில் இவர் நாமத்தை போட்டு நின்றுக்கிறார். நான் நின்று அவரை கூப்பிட்டேன், சார் நல்லா இருக்கிறீங்களாண்ணா? ஏன் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க சார், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை வீட்டு காலி பண்ண சொன்னேன், இதை பாரு நான் இங்கே நின்று சுற்றி நிற்கிறேன். அது எப்படி? இங்கே ஒன்று போட்டுனுக்கிறாரு. எனக்கு பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஆமென். அல்லேலூயா. அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. 65 அதிகாரம் 1 என்ன சொல்லுகிறது? என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களினாலே தேடப்பட்டேன். எத்தனை பேர் கேளாதவங்கனால கர்த்தர் தேடப்பட்டு இருக்கிறார். என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். எனக்கு பிரியமான தேவச்சனமே, உங்களுக்கு ஆண்டவர் இயேசுவை தெரியுமோ தெரியாதோ, நீங்க கேட்டிருக்கிறீங்களோ கேட்கலையோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேடாதவர்கள்னாலே அவர் கண்டறியப்பட போகிறார். இன்னையிலிருந்து நான் காலையில் நான் அவரை தேடுவேன், கர்த்தரை கண்டுகொள்ளுவேன். ஆமென். செங்குன்றம் பகுதியில் ஒருவேளை பாஸ்டருக்கு கூட உங்களுக்கு யாருக்கு அது தெரியுமோ தெரியாதோ, தூக்கு மேடை ஆமோஸ்னு ஒருத்தர் இருந்தார். தெரிந்தாரு சொல்லுவார்ல, தூக்கு மேடை ஆமோஸ். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அவரை? நிறைய பேருக்கு தெரியாது. சரி, தெரியாது.
1974 75 நினைக்கிறேன். அப்போ ஜெயில் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தூக்குக்காக 2 பேர் கண்டத்தில் இருந்தாங்க ஜெயிலில். அப்போ ஜெயில் மினிஸ்ட்ரி பண்ணுவேன். தூக்குக்காக 2 பேர் கண்டத்தில் இருந்தாங்க. அதில் ஒருத்தன் முருகன் ஒரு ஆள். அவன் சித்தூர் பகுதியில் மலையிலெல்லாம் 12 பேரை விஷ ஊசி குத்தி கொலை பண்ணி திருட்டு கொலை பண்ணவன், கொள்ளை அடிச்சவன் அவன். நாங்கள் போனப்போ எங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து எங்களை வந்து ஜெபம் பண்ணதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நானும் இன்னொரு ஊழியக்காரரும் போய் அவனுக்கு ஜெபம் பண்ண போனோம். அவன் கண்டத்துக்குள்ளே இருக்கிறான். கண்டம்னா அது உள்ள யாரும் நாட் அலௌடு. கூட 2-3 பேர் வருவாங்க செக்யூரிட்டி. அப்படி பார்க்கணுன்னா ஜெபம் பண்ணுறதுக்கு கூட்டின்னு போனால் 2-3 பேர் செக்யூரிட்டி கூட வருவாங்க. ஏன்னா அவங்க எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது. ஏன்னா அவங்க அதுக்கு அடுத்த நாளும் அவனை தூக்கில் போடுறதுனால சாவறதுக்கு முன்னால் இன்னொருத்தனி சாவடிக்கலான்னு அப்படிப்பட்ட நினைவில் இருப்பாங்க. ஆனால் இப்போ ஜெபம் பண்ண கூப்பிட்டதுனால எங்களை கூட்டிகிட்டு போனப்போ நாங்கள் 2-3 பேர் எங்களுக்கு எஸ்கார்டு வந்தாங்க. நாங்கள் போனப்போ இவர் நல்லா மீசையை முறுக்கிட்டு அங்கே உள்ள ஒரு புங்க மரம் இருக்குது, அது மேலே நின்றுட்டு இருந்தார். எனக்கு ஒரு பக்கம் பயம், ஏன்னா எந்த நேரத்தில் மாறுவான்னு தெரியாது. ஆனால் கையில் ட்ராக்ஸ் வச்சுருந்தேன். ட்ராக்ஸ் வச்சுட்டு இருக்கும்போது அந்த ட்ராக்ஸை எடுத்து அவர் கையில் கொடுத்து இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். இது நடந்து ஏறக்குறைய 20 வருஷத்துக்கு அப்புறம் 96ஆம் வருஷம் எங்கள் வீட்டில் ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங், 3 நாள் ஒரு நாள் மீட்டிங்க்கு கூப்பிட்டுருந்தேன். அது இவர் தான் வந்தார். வந்தப்போ அவர்கிட்ட மீசை இல்லை, ஒன்றும் இல்லை. வந்தார் உட்காந்து எல்லாம் மீட்டிங்லாம் முடிஞ்சுது. மத்தியானம் உட்காந்து சாப்பிட உட்கார்றப்போ பேப்பரை தூக்கி என்னை குறித்து சொல்கிறேன், சாட்சி சொல்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே உள்ளேருந்து தினத்தந்தி பேப்பர் எடுத்து வெளியே போட்டுட்டு பைபிள் எடுத்து வெளியே வச்சார். தினத்தந்தி பேப்பரில் அவருடைய ஃபோட்டோ போட்டுருந்துச்சு, பழைய ஃபோட்டோ. இந்த மனுஷனை நான் எங்கேயோ பார்த்துருக்குறேன்னு. இவரை பார்த்துருக்கிறீங்களா? ஆமாம் பார்த்துருக்குறேன். எங்கே பார்த்தீங்கன்னு. இப்போ ஜெயிலுன்னு சொன்னால் அவர் கோவம் வருமா வராதா? ஏன்னா இப்போ ஊழியக்காரனாக இருக்கிறாரு. இப்போ போய் நான் அவர் எங்கே பார்த்தேன்னு சொன்னால் கஷ்டப்படுவார், இல்லைட்ட கோவப்படுவார். நீங்கள் சொல்லுங்கள் இது யார் அப்படின்னு. இதுதான் நான் அப்படின்னாரு. அப்போ புங்க மரத்தில் நிற்கும்போது ஒருத்தன் ஊழியக்காரன் வந்து ட்ராக்ஸ் கொடுத்தானே பார்த்துருக்கிறீங்களான்னு. ஐயா, அந்த ட்ராக்ஸ் மூலமாக தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்க? ஒரு சபை வைக்கணும்னு விருப்பப்படுறேன்யா அப்படின்னாரு. நானும் இன்னொரு பாஸ்டருமா வந்து அவருடைய வீட்டில் ஒரு சபையை கட்டி முதல்ல டெடிகேட் பண்ணி அவருக்கு சபையை செங்குன்றத்தில் ஆரம்பித்து கொடுத்தோம். கர்த்தர் இப்போ 7 சபை வச்சிருக்கிறாரு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் தான் அவர் மரித்தார். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஓஹோ நான் பெரிய ஆளுன்னு நினச்சினுக்கிறீங்களா? இல்லை. ஏன் இதை சொல்கிறேன்னா, அதிகாலையில் தேடும் பொழுது நான் கண்ட இயேசுவை அந்த சகோதரனும் கண்டார். அதிகாலையில் நான் தேடின அதே இயேசுவை நான் பேசின ஒவ்வொரு மனிதர்களும் காணுகிறார்கள். அதே போல நீங்களும் அதிகாலையில் கர்த்தரை தேடுவீர்களானால் உங்களை காண்கிறவர்கள் இயேசுவை காண்பார்கள். உங்களை காண்கிறவர்கள் இயேசுவை காண்பார்கள். எனக்கு பிரியமான தேவச்சனமே, நான் இது ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நான் செஞ்சிட்டேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எதற்காக கர்த்தர் அதிகாலையில் ஜெபம் பண்ணினார் என்றால், அதிகாலையில் தேடுங்கள் என்று சொன்னார் என்றால் காரணம் என்ன? உனக்குள்ளே இயேசு வருவார் என்றால் உன்னோடு கூட இயேசு எப்பொழுதும் இருப்பார். உன்னை காண்கிறவர்கள் கர்த்தரை காண்பார்கள். உனக்குள்ள இருக்கிற இயேசுவை காண்பார்கள். அல்லேலூயா. நான் ஒரு தேசத்துக்கு போயிருந்தேன். நீங்கள் இப்போ நான் சொல்றதெல்லாம் ஏதோ விளையாட்டுன்னு நினைக்காதீங்க. நான் ஒரு தேசத்துக்கு போயிருந்தேன். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். சாதாரண ட்ரெஸ் இந்த மாதிரி தான் போட்டுட்டு உட்காந்துக்கிறேன். கையில் பைபிள் கூட கிடையாது. உட்காந்துக்கிறோம். ஒரு 10 பேர் தான் இருக்கிறோம் அந்த பஸ்ஸில். 10 பேர் தான் இருக்கிறோம். வெளி தேசம். நான் உட்காந்துக்கிறேன். எதிர ஒரு அம்மா, நல்ல அழகான ஒரு அம்மா,
என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. மாட்டினண்டா இன்னைக்கு போலீஸ்கில் மாட்டினோம். ஏன்னா இது அவங்க தேசம். ஏதோ ஒன்று போலீஸ்கிட்ட சொன்னாங்க, நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்க. மாட்டின இன்னைக்குன்னு நான் யோசித்துட்டு, ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். திடீர்னு எழுந்துச்சு நிற்பாங்களா, எழுந்துட்டு ஐ வாண்ட் டு கம் டு யுவர் சர்ச். நாங்கள் என்னது ஐ வாண்ட் டு கம் டு யுவர் சர்ச். நாங்கள் பாருங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஹல்லேலூயா. நான் எழுந்துச்சு வேகமாக போனேன். ஹவு டு யூ நோ தட் ஐ எம் அ பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். நான் பாஸ்டர்னு எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன். நோ, ஐ சா ஜீசஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் யூ. ஐ சா ஜீசஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் யூன்னாங்க. அப்பா நல்ல வேளை நான் தப்பிச்சேன். கர்த்தரை கண்ட அந்த சகோதரி, ஊழியக்காரனை பார்த்தா கர்த்தரை காணணும், உன்னை பார்த்தா கர்த்தரை காண வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்னால், அதிகாலையில் இருட்டோட கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கணும். வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாலேயே கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் நிற்கணும். அதிகாலையில் ஜெபம் பண்ணணும். இயேசு அதிகாலையில் ஜெபம் பண்ணார். அதிகாலையில் ஜெபம் பண்ணது போல நானும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணினால் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்போ வாய்க்கும்னா, நீ அதிகாலையில் எழுந்து. மகதலேனா மரியாளுக்கு இயேசு எப்படி தரிசனமானாரோ, பிதாவுடைய சமூகத்துக்கு போவதற்கு முன்பாகவே முதல் மகதலேனா மரியாளுக்கு எப்படி தரிசனமானாரோ, அதே போல உன்னை நேசிக்கிறவர் உன் அருகிலே நிற்பார். உன்னை நேசிக்கிற கர்த்தர் உன் அருகிலே நிற்பார். அதற்காகத்தான் கர்த்தர் உயிரோடு எழுந்தார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, எனக்கு பிரியமான சகோதரியே, கர்த்தர் இன்னைக்கு உங்களை நேசிக்கிறார். நான் சொல்றதெல்லாம் சாட்சியில் நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நீங்கள் வேணால் போய் கேட்டு பாருங்க. அவருக்கு 12 பிள்ளைங்க. யாருக்கு? சீராளன் ஆமோஸுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. 12வது பிள்ளையுடைய பேர் அன்னாள். அவள் இந்நாள் வரைக்கும் இருக்கிறான்னு சாட்சி சொல்லி முடிப்பார். ஆமென். 7 பிள்ளைங்களுக்கு சபை கட்டி கொடுத்துருக்கிறாரு. காரணம் என்ன? அன்றைக்கு கர்த்தர் அவரை விடுதலை ஆக்கினார். இன்றைக்கு 7 சபைகளுக்கு கர்த்தர் அவர் உயர்த்தியிருக்கிறார். அன்றைக்கு தரிசனமான அதே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எங்களோடு கூட மாத்திரமல்ல, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். எனக்கு பிரியமான தேவச்சனமே, அவர் உயிர்த்தெழுந்தலுடைய நோக்கம் என்ன? அதிகாலையில் ஜெபம் பண்றதுக்கா அவர் எழுந்தார்? இல்லை. எனக்கு பிரியமான தேவச்சனமே, வாசிக்கலாமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே முதல் பகுதியை மட்டும் நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 37:14, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். சத்தமா சொல்லுங்க, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இன்றைக்கு கர்த்தர் இந்த சபையில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை உங்கள் மேல் வைப்பேன், நீங்கள் உயிரடை போவீர்கள். எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், அதிலே நான் மரித்தவனாய் காணப்படுகிறேன். துன்மார்க்கமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தேன், மரித்தவனாய் இருக்கிறேன். கடன் பிரச்சனையில மரித்து போயிருக்கிறேன். படிப்பில் ஞானம் குறைவாய் இருக்கிறேன், மடிந்து போயிருக்கிறேன். எனக்கு எப்பொழுது உயிர் கிடைக்கும் என்று சொன்னால், உனக்காகவும் எனக்காகவும் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல, அவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காய் தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அது மாத்திரமல்ல, அவருடைய ஆவி உனக்குள்ளே வருமானால் நீயும் நானும் உயிரடைவோம், கர்த்தருக்குள்ளாய் நிலைத்திருப்போம்.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ தொட்டதெல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருடைய ஆவியை இப்பொழுது கர்த்தர் தர வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இங்கே வந்திருக்கிறார். உன் அருகிலே நின்று கொண்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால என்னை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஹல்லேலூயா முழங்காலில் நிற்கலாம், அல்லது அவருக்கு முன்பாய் எழுந்து நிற்கலாம். ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற போராட்டமான நிந்தையான வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு உயிர் பெற வேண்டும் என்று ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன். ஓ ரிபா துக்கா வரபா. எவ்வளோ நேரமா நீங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் அவர் என்ன செய்வார்னு தெரியாது. கர்த்தர் விரும்புகிறார், உனக்குள்ளே என் ஆவியை அனுப்பி உன்னை பலனடைய செய்ய போகிறேன். ஓ ரிபா துக்கா வரபா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோமா? பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது உம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக. ஓ நிமா துக்கா வரபா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு உயிரோடு எழுந்தது முதல் மரியாளுக்கு தரிசனமானது போல எங்களுக்கும் தரிசனமாயிருக்கிறீர் ஆண்டவரே. 2000 ஆண்டுகளாய் எங்களை நாங்கள் உம்மை பார்க்கும்படியாய் எத்தனையோ முறை நாங்கள் வாஞ்சித்து இருக்கிறோம். இன்றைய தினம் வரைக்கும் ஒருவேளை நான் பார்க்கவில்லை என்று நினைப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உன் அருகிலே இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உன் அருகிலே நின்று கொண்டு இருக்கிறார். இயேசுடைய வல்லமை உன் அருகிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. இதோ வஸ்திர தொங்கலினாலே இந்த இடத்தை கர்த்தர் நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஓரி பாது காபரபா. ஒரு வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே, கட்டுகள் உடையட்டும், வாய்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாள் வரைக்கும் கட்டப்பட்ட அநேக கட்டுகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்றைக்கு விடுதலை தருவீராக. உம்முடைய வல்லமை இப்பொழுது தொடுவதாக. ஓரிபா துக்கபரபா. வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவான். வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. அப்படி சொன்ன ஆண்டவர் அதே சங்கீதத்தில் சொல்கிறார், உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன் என்று. வாய்கள் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். ஓ ரிபது காபரபா. வல்லமையினால நிரப்புவீராக. ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. உயிரடை செய்வீராக. பலவீனமான பகுதிகளிலே உயிரடையும்படியாய் கர்த்தருடைய வல்லமை தொடட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. சுகவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. கட்டிகள் உடையட்டும். தேவனுடைய கரம் நடத்துவதாக. ஓரி வதுக்கா வரபா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உயிர் தெரிந்த இயேசுவின் வல்லமை இப்படி தாங்கி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பாடுகள் மத்தியில தாப்பனே, விடுதலை இல்லாத காலங்களிலே கர்த்தர் இம்மட்டும் நடத்தி வந்தீர். இனிமேலும் நடத்துவீர் ஆண்டவரே. ஓடி வது கபரபா. நடத்துங்க ஆண்டவரே. ஓடி வது கபரபா. ஓ சகோதரனே, உன் வாழ்க்கையில நொடிந்து போயிருக்கிறாய், அதனால் மனவேதனையோடு கூட வந்திருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் மனதில் இருக்கிற எல்லா பலவீனங்களை கர்த்தர் உயிரிழை செய்து உன்னை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், மற்றவர்களுக்கு முன்பாய் நிந்தையிலும் அவமானத்திலும் நிற்கிறேன் என்று சொல்லுகிற சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உனக்கு ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். உயிரிடையும்படியாய் கர்த்தர் உயிருள்ள வாழ்க்கை வாழும்படியாய், கர்த்தருக்கென்று நிலைத்திருக்கிற வாழ்க்கை வாழும்படியாய் கர்த்தர் உன் அவருடைய சமூகம் உன்னை உயிரிடை செய்து பலப்படுத்தும். உன் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ரிபது கபரபா.
விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை குறித்து பேச மாட்டாரா? எத்தனையோ வாரம் வர்றேனே, என்னை குறித்து ஆண்டவர் பேச மாட்டாரா என்று சொல்லுகிற சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட தான் பேசியிருக்கிறார். அதிகாலையில் எழுந்து எத்தனையோ முறை ஜெபித்தாய், சோர்ந்து போனாயே சகோதரியே. எத்தனை முறை நான் ஜெபம் பண்ணேன், இன்றைக்கு வரைக்கும் என் ஜெபம் கேட்கப்படலையே என்று சொல்லி வாழ்க்கை நொந்து போன நிலையில இருக்கிற சகோதரியை கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உயிரிழையும்படியாய் கர்த்தர் உன்னை தொட்டு இருக்கிறார். இனி காலையில் எழுந்து கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை உன் வீட்டிலும் உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலை இல்லாத ஒரு சகோதரன் சொல்லுகிறார், எனக்கு வேலை இல்லை, நான் என்ன செய்யட்டும்? கர்த்தர் சொல்லுகிறார், நீ காத்திரு மகனே, நீ காத்திரு. உனக்காய் ஒரு நல்ல சம்பூர்ணமான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். வேலை அல்ல, சம்பூர்ணமான வாழ்க்கை. நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சந்தோஷப்பட்டு கழிகூறு மகனே, சகோதரனே, சகோதரியே. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். கர்த்தர் நேர்த்தியான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. அன்பின் பரலோக ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த நாளை நாங்கள் கொண்டாடும்படியாய் கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஊழியக்காரையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆம் தாப்பனை வந்திருக்கிற உடன் ஊழியக்காரர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆம் தாப்பனை சபையில முக்கியமாய் நிற்கிறவர்கள் மாத்திரமல்ல, இங்கே நிற்கிற ஒவ்வொருவரையும், காலையில வந்து பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும், ஆம் தாப்பனை இந்த சபையில இணைக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் பலுகவும் பெருகவும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி சாட்சியா நிற்கும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். அடிமை மனைவியும் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் மருமக்களையும் ஒரு ரத்த கோட்டுகளையும் மூடி மறைத்துக் கொள்ளும். உமக்கு சுத்தமான வரைக்கும் தாமதிக்குமானால் சந்திக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. அல்லேலூயா.